இஞ்சி லேகியம் செய்முறையை பார்த்துருவோம். அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு எஃப்எம் சமையல். இஞ்சி லேகியத்துக்கு என்னென்ன தேவைன்னாக்கா, நம்ம நாட்டு சர்க்கரை அரை கப்பு எடுத்திருக்கேன். இஞ்சி ஒரு அரை கப்பில் எப்படின்னாக்கா ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். அந்த அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன். அப்புறம் எல்லாத்துலேயும் ஒரு அரை அரை டீஸ்பூன் ஒரு பெருஞ்சீரகம் அரை டீஸ்பூன், ஜீரகம் அரை டீஸ்பூன், மிளகு 1/4 டீஸ்பூன். ஏன்னா இஞ்சி கொஞ்சம் காரத்தன்மையாக தான் இருக்கும். அதனால் மிளகு ரொம்ப காரமாக உள்ளவங்களுக்கு இந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். எல்லாத்துலேயும் இந்த அளவு தான் கரெக்டு. எப்படின்னா பெருஞ்சீரகம் அரை டீஸ்பூன், ஜீரகம் அரை டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் மிளகு, சிறிய துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, அவ்வளோதான். இதில் மல்லி நீங்கள் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம், ஓமம் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். நான் பட்டை, எங்கள் வீட்டில் இப்படி தான் செய்வாங்க, பட்டை, கிராம்பு, ஏலக்காய். அதனால் அந்த ஓமமும் மல்லியும் நான் சேர்க்கலை. ஓமம் மல்லி நீங்கள் சேர்க்குறதா இருந்தால் அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஆயிலெலாம் இல்லாமல் பொன்னிறமாக வறுத்துக்கின்னு நல்லா தீயை விட்டுறாதீங்க. தீயை விடாமல் இதை நல்லா அந்த பொரிஞ்சு வெடித்து வரும். அந்த அளவுக்கு நம்ம எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு ஆற விட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கணும். இப்போ இந்த இஞ்சி துண்டை துருவியும் நீங்கள் கொஞ்சம் வதக்கலாம். அது ஒட்டிக்கும். அப்படிங்கிறதுனால சின்ன சின்ன கொஞ்சம் பெரிய துண்டுகளாகவே சின்ன சின்ன துண்டுகளாகவும் நீங்கள் நறுக்கிக்கலாம். எப்படி வேணாலும் நம்ம இஷ்டம்தான். நான் தோலெல்லாம் சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெரிய துண்டுகளாகவே போட்டுட்டு நல்லா அந்த ஈரத்தன்மை மட்டும் போகிற வரைக்கும் அந்த கடாயிலே கொஞ்சம் வதக்கி எடுத்துட்டு அந்த மிக்ஸி ஜார்லேயே போட்டு நம்ம மிளகு, ஜீரகம் எல்லாம் வச்சுருக்கோம் இல்லையா, பெருஞ்சீரகம், அது பட்டை, அது எல்லாத்தையும் அந்த மிக்ஸி ஜாரில் போட்டதை இதையும் சேர்த்து ஆற விட்டு இதை நல்லா நம்ம அரைச்சிடணும். கொஞ்சம் நல்லா நெய்ஸாகவே அரைச்சிடணும். கொஞ்சம் தண்ணி பத்தலைன்னா கொஞ்சமாக ஊற்றிக்கங்க, ரொம்ப ஊற்றிக்க வேணாம். தண்ணி ஜாஸ்தி வேண்டாம். இந்த லேகியம் சூப்பராக இருக்கும். இப்போ இதை நான் பட்டை, மிளகு, ஜீரகம்லாம் வச்சுருக்கேன். இதை ஆறிடுச்சு. இப்போ இந்த இஞ்சியும் ஆற விட்டு இப்போ அதை அரைச்சிட்டு வந்துடுவோம். இது நல்லா நெய்ஸாக அரைக்கணும். ரொம்ப தண்ணி ஊற்றிலாம் அரைக்க வேணாம். நல்லா நெய்ஸாக அரைச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இன்னும் கொஞ்சம் பட்டு போல் அரைச்சிக்கோங்க. ஏன்னா இது கொஞ்சம் நெய்ஸாக தான் இருக்குன்னு கொரப்பாக இருக்கக்கூடாது. எல்லாமே நம்ம அந்த மிளகு, ஜீரகம்லாம் கொஞ்சம் அரைச்சிட்டு கூட, ஏன்னா இது பெரிய மிக்ஸியாக இருக்கிறதுனால நான் அது கொரப்பாக அரைச்சிட்டு கூட, ஏன்னா அங்கங்கே திப்பி திப்பியாக இருக்கும் கொஞ்சமாக போட்டால், அதை கொஞ்சம் பொடி பண்ணிவிட்டு கூட நம்ம அந்த இஞ்சியில் அரைக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக அரைக்கும். அதனால் சொல்கிறேன். நான் எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்த மாதிரி அரைச்சிக்கிட்டேன். எல்லாம் கரெக்டாக அரைஞ்சி வந்துருச்சு. இப்போ நல்லெண்ணெய் தான் இதுக்கு ஊற்றுன்னு, நெய்யெலாம் வேண்டாம். நல்லெண்ணெய் இது ஒரு 3-4 டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருக்கேன். அப்புறமும் ஊற்றுவேன். இது கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும்னாலும் ஊற்றிக்கலாம், நெய் வேணும்னாலும் ஊற்றிக்கலாம். ஆனால் நல்லெண்ணெய் மட்டும் சேர்க்குறது நல்லது உடம்புக்கு. இப்போ அந்த இஞ்சி பேஸ்ட்டு அரைச்சதை நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நல்லா ஹீட் ஆனோன்னே நல்லெண்ணெயை ஊற்றிட்டு இப்போ அந்த இஞ்சி பேஸ்ட்டை இதில் போட்டுடுவோம். உங்களுக்கு அரையாத பட்சத்துக்கு நீங்கள் அந்த பொடி பண்ணுறத மிளகு, ஜீரகம், பட்டை, கிராம்பெலாம் வேறு மிக்ஸி ஜாரில் பொடி பண்ணிவிட்டு இல்லைனா உரலில் பொடி பண்ணிவிட்டு கூட இஞ்சியில் நம்ம சேர்த்துக்கலாம். கைவிடாமல் அதில் ஒட்டுற மாதிரி இருந்தால் கூட அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கைவிடாமல் கிண்டுங்க. கொஞ்சம் ஆயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கங்க. ஏன்னா சாதா ஆயில் வேணாம், நல்லெண்ணெய் மட்டும் போதுமானது. இது நல்லா கொஞ்சம் அந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சம் நான் தண்ணி விடாமல் தான் அரைச்சேன். அப்புறம் தண்ணி கொஞ்சமாக அதில் கலந்து அரைச்சிக்கிட்டேன். இது தண்ணி விடாமல் அரைஞ்சாவே இது நைஸாக அரைஞ்சிரும். அரைச்சிட்டு அப்போ தான் அந்த லேகியம் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இல்லைன்னா திப்பி திப்பியாக இருக்கும். சில பேர் சாப்பிட மாட்டாங்க. அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் கொஞ்சமாக கொடுத்தா கூட அதை அப்படியே துப்பிடுவாங்க. இது அல்வா மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த லேகியம் அருமையாக இருக்கும். எல்லாம் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க பசங்கள்லாம். இதுக்கு கொஞ்சம் ஸ்வீட்டுக்கு உப்பு சேர்க்கணுங்கிறதுனால சால்ட்டு, உப்பு கொஞ்சம் சேர்த்தேன். ஸ்வீட்டுன்னாக்கா இது நல்லா செரிமானத்துக்கு கொடுக்கக்கூடியது. அந்த ஜீரகம், பெருஞ்சீரகம், இந்த பட்டை, ஏலக்காய் எல்லாமே நிறைய நன்மைகளும் இருக்குது. செரிமானத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதெல்லாம். இப்போ கைவிடாமல் கிண்டுன்னு கொஞ்சமாக அதில் மட்டும் தண்ணி விட்டால் போதும், நிறைய தண்ணி விட்டுறாதீங்க. நான் இப்போ நாட்டு சர்க்கரை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம நாட்டு சர்க்கரை அரை கப்பு
கொஞ்சம் நல்லா கொஞ்சம் தித்திப்பாக தான் இருக்குன்னாங்க. நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறதா இருந்தாலும் கம்மி பண்ணிக்கலாம். எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. ஏன்னா நாட்டு சர்க்கரையில் ரொம்ப வந்து இனிப்பு இருக்காது. அதனால தான் நான் 1/2 கப் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். நீங்கள் சாதா சர்க்கரையாக இருந்தாக்கா இந்த இஞ்சிக்கு வந்து அப்புறம் 100 கிராம் இஞ்சினாக்கா அதுக்கு நீங்கள் வந்து 1/4 கப்பு வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்தா போதும். ஏன்னா இஞ்சி இப்போ மிளகு இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் காரமாக இருக்கும். இஞ்சியும் வந்து காரத்தன்மை தான், கொஞ்சம் சாப்பிட மாட்டாங்க. அதனால் வந்து கொஞ்சம் இனிப்பு இருந்தாக்கா கூட அல்வா மாதிரி சாப்பிடுவாங்க, நல்லாயிருக்கும். நாட்டு சர்க்கரை கரெக்டாக எனக்கு நான் 1/2 கப்பு வந்து எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. நான் நல்லெண்ணெய் வந்து பிறகும் வந்து ஒரு 4-5 டீஸ்பூன் அளவுக்கு விட்டுட்டு நல்லா கைவிடாமல் அது வந்து அடியில் போய் தங்கிடக்கூடாது, கைவிடாமல் கிண்டுன்னு அடுப்பை வந்து நீங்கள் வந்து மீடியமாக வச்சுக்கோங்க. இந்த அடுப்பு எப்போதுமே எனக்கு சுலோவாக தான் எரியும். அதனால் எனக்கு கொஞ்சம் கரெக்டாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் நான் சிம்லேயே வச்சும் செய்தேன். ஏன்னா அதில் வந்து நாஸ்டிக் தவாவாக இருந்தாலும் அடியில் போய் வந்து நம்மளுக்கு தங்கிக்குது. எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்தேன், எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு. நல்லா கைவிடாமல் கிண்டி அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணு. இஞ்சிக்கு வந்து இந்த அலர்ஜி தன்மையை வந்து போக்கக்கூடியது. அப்புறம் வந்து அஜீரண கோளாறு, வயிறு உப்புசம், இதெல்லாம் வாந்தி குமட்டல்லாம் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த இஞ்சி வந்து ரொம்ப ரொம்ப சிறந்தது. இது வந்து நம்ம இந்த லேகியம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஹெவியாக வந்து ஆயில் பண்டம் சாப்பிட்டாக்கா ரெகுலராகவே இப்போ இந்த ஏப்பமாக சில பேர் வந்து ஏப்பமாக விடுவாங்க. இதை ஒரு காலையில் ஒரு டீஸ்பூன் நம்ம எடுத்துக்கிட்டோன்னாக்கா ரொம்ப நல்லது. ஒரு டீஸ்பூன் அல்லது 2 டீஸ்பூன் கூட எடுத்துக்கலாம். ஏன்னா ஸ்பூன் கணக்கு தானே. எடுத்துக்கிட்டு நம்ம வந்து நார்மலாகவே இது வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். நல்லாயிருக்கும், அல்வா மாதிரி இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. கைவிடாமல் கிண்டி அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்தோடனே நான் வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கிட்டேன். நம்ம ஒரு கிளாஸ் பாட்டில்லையோ இல்லைன்னா ஒரு எந்த டப்பாவோ உங்களுக்கு சில்வர் டப்பா இருந்தால் கூட அதில் வச்சுக்கலாம். சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்கும். நிறைய நம்ம ஆயில் பண்டங்கள் செய்தால் கூட இது ஒரு வாயில் போட்டுக்கலாம். நம்ம ஒரு வடை சாப்பிட்டா கூட நம்ம இதை கொஞ்சம் சாப்பிட்றது செரிமானம் கொடுக்கும். அதே மாதிரி வந்து இதை எடுத்துக்கிறது ரெகுலராக எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து ஃபஸ்ட்டு முறை தான் நான் இந்த இஞ்சி லேகியம் செய்கிறேன். சூப்பராக இருந்துச்சு. அதை எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மாட்ட கேட்டு நான் வந்து பட்டை, ஏலக்காய், கிராம்பு இதுதான் சேர்ப்போன்னாங்க. அப்புறம் வந்து சில பேர் வந்து மல்லி, ஓமம்லாம் சேர்ப்பாங்க அப்படின்ட்டு நாங்கள் எங்கள் வீட்டில் எப்படி செய்கிறோமோ அதே மாதிரியே செய்துட்டோம். ரெடி ஆகிடுச்சு. இஞ்சி லேகியம் நல்லா வந்து இந்த அளவுக்கு வந்தோன்னு நம்ம எடுத்துடணும். ரொம்பவும் வந்து அதை வந்து கெட்டி ஆக்குனாக்கா கெட்டித்தன்மையாக ஆகிடும். அது இஞ்சி மிட்டாய் மாதிரி ஆகிடும். அதனால் வந்து இந்த அளவுக்கு தான் நம்ம லேகியத்தை எடுக்கணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே நம்ம எடுத்து ஒரு கிளாஸ் பவுலில் மாற்றிக்கிட்டேன். அப்புறம் வந்து ஒரு பாட்டிலில் மாற்றிக்கிட்டேன். இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நானும் வந்து ஒரு வாய் வச்சேன், சூப்பராக இருந்துச்சுங்க. நிறைய அல்வா மாதிரியே இருக்கே அப்படின்னு நினச்சேன். ஏன்னா அந்த இஞ்சியோட அந்த மணமும் கொஞ்சம் காரமும் அந்த ஜீரகம், சோம்பு, பட்டை, ஏலக்காய், கிராம்பு எல்லா வாசனையும் வந்து கலந்து அவ்வளோ எனக்கு என்னமோ அது வந்து அல்வா மாதிரியே இருந்துச்சு. அது சூப்பராக இருந்துச்சு. இது வந்து இஞ்சி லேகியன்னே சொல்ல முடியாது, அல்வா பதமாக அவ்வளோ நல்லா இருந்துச்சு. நீங்களும் செய்து பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். என்னோடய எஃப்எம் சமையலில் நிறைய ரெசிபிகள் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களையும் வந்து நான் வந்து வரவேற்கிறேன். என்னோடய எஃப்எம் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த சூப்பரான வீடியோவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.